சொன்னல கமல், நம்ம கல்யாணம் பண்றதா இருந்ததா லவ் பண்ணணும்னு. இப்ப இவ்ளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் வீட்ல ஒத்துக்க மாட்டாங்கன்னு கதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. என்னோட வீட்டு சிச்சுவேஷன் தான் உனக்கு தெரியும்ல, அப்புறம் எப்படி உன்னால இப்படி பேச முடியுது? ஆமாண்டா, இப்படி பேசாம வேற எப்படி பேசுவாங்க? ஐயோ ஸ்ருதி, அப்படி பேசாத ப்ளீஸ். உனக்கு தெரியும் நான் எவ்வளவு உன்னை லவ் பண்றேன்னு. என் மனசுக்கு தெரியும் அது உன்னை எவ்வளவு லவ் பண்ணுதுன்னு. என் கண்ணை பார்த்தா தெரியலையா அது உண்மையான லவ்னு? பாரு, ஒரு நிமிஷம் நல்லா பாரு. பாரு, கண்ணை திறந்து பாரு. ஹலோ மிஸ்டர். எங்க சண்டையை பார்த்தா உங்களுக்கு காமெடியா தெரியுதா? ஏன் லவ்வர் இங்க அழுதுட்டு இருக்கா? அப்புறம் என்ன மயத்துக்கிட்ட என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க? அவளை சமாதானப்படுத்துற வழிய பாடுறா லூசுப்பு. ஏய், மரியாதையா பேச. அவர்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? முதல்ல நம்மளோட பிரச்சனையை பார்க்கலாம். பேட் டேஸ்ட். உன் பிரெயின் என்ன சூத்துல இடம் வச்சிருக்க? இந்த மாதிரி பொது இடத்துல இப்படி ஒரு பொண்ணோட சண்டை போட்டேன்னா என்ன மாதிரி புறம்போக்குங்க இப்படிதான் வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பானுங்க. இப்ப என்ன பிரச்சனை? அவன் உன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான்ல, போய் தொலையுது. எல்லாத்தையும் மறந்து தொலை. எனக்கு என்னமோ இவன் முகரைய பார்த்தாலே திருட்டுக்கு மாதிரி தெரியுது. இவன் மூஞ்சில காரி துப்பிட்டு போய் உன் லைஃப் என்ஜாய் பண்ணு. அது எப்படி மறக்க முடியும்? நாங்க லவ் பண்ணிருக்கோம்ல. லவ்ங்கிற பேச்சு எடுத்தாலே எனக்கு பின்னாடி சொருகின மாதிரி இருக்கு. டேய், மரியாதையா உண்மையை சொல்லு. இவ்வளவு எதுக்குடா லவ் பண்ண? எதுக்குண்ணா? எல்லாரும் எதுக்கு லவ் பண்ணுவாங்க? உம்மால அதுதான்டா கேக்குறேன், என்னன்னு சொல்லு. அது ஒரு துணைக்காக. ஒத்த உண்மையை சொல்றேன். எதை பார்த்து லவ் பண்ண? அது எப்படி சொல்றதுன்னா, அது அவ அழகை பார்த்து. நாங்கள் படிக்கிற காலேஜில் எங்கள் கிளாஸில் இவன் மட்டும்தான் அழகாக இருப்பா. அதனால தான் பார்த்தவனே பிடிச்சி போச்சு. சரி, இவனை எதுக்கு உனக்கு பிடிச்சிருக்கு? நல்லா படிக்கிறான், நல்ல ஒரு வேலையில பிளேஸ்மெண்ட் ஆவான், ஃபியூச்சர்ல என்ன நல்லா பார்த்துப்பான்னு தான் இவனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அட லூசு பசங்களா, உண்மை என்னன்னு நீங்க இப்பவே புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்ன நீ? அவ மனசு எனக்கு தெரியும்னு. அந்த மனசு எங்கடா இருக்கு? உன் ஜட்டிக்குள்ளயா இருக்கு? ஏ சாரி 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 சாரி, உன் நெஞ்சுக்குள்ள இருக்கா? ரெண்டு பேரும் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. காதல்ங்கிற பேரை இந்த உலகத்துல இருக்கிற மனுஷனும் மனுஷியும் அவங்க அவசரத்துக்கு பயன்படுத்துற பேரு. அதான் எங்க பார்த்தாலும் காதல், மயிறு, மட்டனு பெருசு பெருசா பஞ்ச் ஸ்டைலா கிடைக்கிறாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி யோசிச்சு பாருங்க. பிராக்டிகலா யோசிச்சா உங்களுக்கு எது நல்லதுன்னு புரியும். இவ்வளவு நீ காலேஜ்ல ரொம்ப அழகா இருக்கான்னு தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்க. அதே அந்த அழகு இல்லைன்னா லவ் பண்ணுவியாடா? இவன் நல்லா படிக்கிறவன்னு இவனை உனக்கு பிடிச்சது. அப்படி இல்லைன்னு வைக்க, வெறும் பொம்பளை பொறுக்கியாதான் அவனை பார்த்திருப்பேன். ஏதோ கொஞ்சம் குவாலிட்டிஸ் எல்லாம் பிடிச்சு அவளோட அழகை பார்த்து அப்புறம் முன்னாடி பின்னாடி மேல கீழேன்னு செம்மையா இருக்கான்னு சொல்லி அப்ப ப்ரப்போஸ் பண்ணனா அது காதலாகுமாடா? அது உண்மையான காதலாகுமாடா? மயிராண்டி, மனுஷங்களுக்கு நடுவுல ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் ஒருத்தர் பிடிக்குமே. எதையும் எதிர்பார்க்காம காதல்ங்கிறது வரவே வராது. மனுஷங்களுக்கு வேண்டியது செக்ஸ், சுத்துறது, சுத்த வைக்கிறது. அதுக்காக மட்டும்தான் வேணும் இந்த காதல். ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் நீங்க ஒருத்தர் விரும்புறீங்களே. சரி, உங்க வீட்டுல எதுக்குடா கல்யாணத்துக்கு ஒத்துக்கல? ஏன்னா அது எங்க அம்மா பார்த்த பொண்ணு இவளை விட ரிச் ஃபேமிலி. அதனாலதான் எங்க அம்மா பார்த்த சம்பந்தத்தை ஓகேன்னு சொன்னேன். அதுல தப்பே இல்லை. இன்னொரு விஷயம், இந்த அன்புங்கிறது அது ஒருத்தர் மேல வரவே வராது. அதுக்கு எப்பவுமே ஃப்ரெஷ்னஸ் தேவைப்படும். அதனால ரிலேஷன்ஷிப்ல சண்டையும் வரும். இதோ இப்ப இந்த பையனுக்கு உன்னை விட பெரிய பணக்காரி தான் தேவை. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீ இவனை மறந்துட்டு வேற ஒருத்தனை பார்த்துப்ப. அதாமா உண்மை.
இந்த மாதிரி ஒரு ஃபேக் ரிலேஷன்ஷிப்புக்கு எதுக்கு காதல்னு பேர் வைக்கணும்? சும்மா பெரிய டயலாக்லாம் பேசி சீன் போடாதீங்க. மொத்தமா பொத்திக்கிட்டு இங்க இருந்து அவங்க வழியை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இவளோட எத்தனை தடவை ரூம் போட்டிருப்ப? கல்லூலி மங்க மாதிரி இருக்க. ஆனா பெரிய ஐட்டங்காரனா இருக்க. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு விருப்பம் இருந்திருக்குல்ல. கடைசியா ஒரு தடவை ரூம் போட்டு சென்ட் ஆஃப் கொடுங்க செக்ஸுக்கு. Every breakup creates a new real life.